தனியா போறாரா? ஆமாக்கா. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி கூழ கும்பிடு போட்டு நிக்கிறது? நம்ம சொந்த கால்ல நின்னாதானே நமக்கு மரியாதை. நாம தனியா போய் தொழில் பண்ணா அதோட மரியாதையே வேறதான். யாரும் விரல நீட்டு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்கே உழைச்சு உழைச்சு கொட்டுறதா? இவர்கிட்ட 8 ஊருக்கு திறமை இருக்கு. இவரும் பெரிய ஆளா வரணும்ல. நிழல்ல வளர்ற செடி மாதிரி வீணா போகாம தனிச்சு நின்னு பெருசா வளர்ற அளவுக்கு இப்பதானே வேலை வந்திருக்கு. பார்த்துதானோ, போஸோட நேரம் காலமும் தொழில் திறமையும் அவனோட ராசியும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையாச்சே. கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. அக்கா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப நாங்க எப்படி இருக்கோம் தெரியும்ல. சரி சரி வாங்க, இங்க எதுக்கு நின்னு பேசிக்கிட்டு? சாரோ காத்துட்டு இருப்பா. என்ன சரோ, எப்படி இருக்க? விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன காரியம் பண்ணிருக்க தானோ? நீயே உன் பொழப்ப கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணலாமா? என்ன பண்ண சொல்ற சரோ? நான் இஷ்டப்பட்டு எதுவும் தப்பாவே பண்ணல. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனிமே மாமா தனியா உழைச்சு பெரிய ஆளா வரணும்னு இருக்கு. என்ன தானோ நீ அர்த்தம் இல்லாம பேசுற? யார் அர்த்தம் இல்லாம பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இவர் உழைச்சு இன்னொருத்தர் பெரிய ஆள் ஆவறது? இவரும் பேர் சொன்னா தெரியற அளவுக்கு வர வேண்டாமா? தனியா கார்மெண்ட்ஸ் தொழில் நடத்தி பெரிய ஆளா வர்றதுக்கு இவர்கிட்டயும் திறமை இருக்கு. என்னது தனியா கார்மெண்ட்ஸா? தானோ நீ ரொம்ப அப்பாவித்தனமா பேசுற. கோபியோட சேர்ந்து தொழில் பண்ணி அது நல்லா இருக்கும்போது இதெல்லாம் அனாவசியமான வேலை. நல்லா இருக்கிறத நாமளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு. என்னடி செய்ய சொல்ற? கூட பிறந்ததே நமக்கு வினையா இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தி என்னதான் செய்வா? பொறுமையா இருக்கணும் தானோ, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தேன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். கோபியை விட்டு தனியா வரணும் அப்படி இப்படின்லாம் மனசுல நினைச்சிருக்கவே மாட்டேன். சரோ, உனக்கு நடந்த விவரம் எல்லாம் சரியா தெரியாது. நீ பாட்டுக்கு வீடு புருஷன் மாமியார்னு சொகவாசியா இருந்துட்ட. அடுத்தவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஏச்சும் பேச்சும் வாங்கினவன் நான். அந்த வேதனையெல்லாம் சேர்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தனோ, பக்கத்துல உட்கார்ந்துதான் எதையும் புரிஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணு இல்ல. எனக்கு கோபி வீட்டு மனுஷங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சரியில்லாத ஆளுங்கதான், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா கோபியும் விஜயும் உனக்கு எதிரிங்க கிடையாதுமா. அவங்க நீங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாரையும் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் மாறி போச்சு சரோ. நம்ம கூட பிறந்தவங்க கிட்டே இவ்வளவு மாற்றம் வந்துருச்சு. இவளே மாறும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கோபியும் குண மாறி போயிடலாம். அப்படி மாறிட்டா அப்புறம் நானும் என் புருஷனும் தெருவுக்கு தானே வரணும். அப்ப மூஞ்சி முறிச்சுக்கிட்டு தெருவுல நிக்கிறத விட இப்பவே சொந்த கால்ல நிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த முடிவு. தனோ, உன் பிடிவாதமும் வீம்பும் எப்பவுமே உன்னை தப்பான வழியில தான் தள்ளிட்டு போகுது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. போஸ் மாமா முன்னாடி எப்படி இருந்தாரு? இப்ப கொஞ்சம் அவரோட ஆத்திரத்தை குறைச்சிக்கிட்டு கோபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. கோபி கூட அவர் இருக்கிறது தான் பெரிய பலம். கோபியும் போஸ் மாமாவும் சேர்ந்து இருந்தாதான் 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. கோபிக்கு தான் நல்லது. ஏன் புருஷன் படிக்கலாவே கிடக்க வேண்டியதுதான். அவர் ஏறி ஏறி மேல போக வேண்டியதுதான். ஏன் தானோ, நான் சொல்றத காதுல வாங்கிக்கவே மாட்டியா? சரோ, இப்பதான் எங்களுக்கு விடிவு காலமே வரப்போகுது. ஏன் புருஷனுக்கு இப்பதான் புத்தியே வந்திருக்கு. மேற்கொண்டு எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதே. உனக்கு புண்ணியமா போடும். ஹலோ ஹலோ தனோ, ஹலோ தனோ. ஹலோ அக்கா, நான் விஜய் பேசுறேன். விஜய்? என்ன விஜய் இதெல்லாம்? கேட்டல தனா அக்கா பேசினத. நான் மாறி போயிட்டேனா? கணச்சித்தம் கணப்பித்தோன்னு புத்தி மாறி போயிருக்கிறது தனாக்காக்கு தான். அது என்ன போய் சொல்லுது? விஜய், தனா அப்படிதான். ஆனா நீ படிச்சவ, அவளை புரிஞ்சவ. நீ கொஞ்சம் பொறுமையா போயிருக்க வேண்டாமா? நான் எவ்வளவு பொறுமையா தாங்க போறேன். ஆனா தனக்கா மனசுல ஒரு நினைப்பு அழுத்தமா வந்துருச்சு. ஏதோ போஸ் மாமாவால தான் கார்மெண்ட்ஸ் நல்லா போகுது, போஸ் மாமாவை வச்சு வேலை வாங்கி இவர் பெரிய ஆள் ஆகுறாருன்னு அது மனசுல ஒரு முட்டாள்தனமான எண்ணம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரு என்ன பண்ண முடியும்? இது பாரு, இந்த விஷயத்துல வார்த்தைக்கு வார்த்தை தர்க்கம் பண்றது உதவாது. விட்டு கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த 3ஐயும் நீ செஞ்சிருந்தனா இந்த விஷயம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. அக்கா, இது 3 நான் பண்ணலன்னு நீ எப்படிக்கா நினைக்கலாம்? தனாக்கா புத்தி தெரிஞ்சு அது இப்படிதானே புரிஞ்சுக்கிட்டு பல நாள் நான் பொறுமையா இருந்திருக்கேன், விட்டு கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றவங்கள நாம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்?
வெள்ளரி பழத்துக்கு பூன் வச்சு கட்டினாலும் அது வெடிக்க தான் செய்யும்னு அப்பா சொல்லுவாரே, அது மாதிரிதான், புரிஞ்சுக்கோ. என்ன விஜி நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னக்கா, என் புருஷன் யாரு? போஸ் மாமாவுக்கு ரத்த சம்பந்தமா? அண்ணியன் தானே. அவரு இவ்ளோ செய்யும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்ளோ பண்ணும் போதும் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கலன்னா என்ன காட்டும்? இந்த தனோக்கா இப்படி பேசுதே, நீயே கேட்டல்ல? விஜி, தனத்தோட குணம் உனக்கு தெரியாதா? இப்ப பேசினதுக்கு பின்னாடி வருத்தப்படுவாவ. அதுக்காக எதுக்கும் ஒரு அளவுதான்க்கா. திரும்ப திரும்ப மூஞ்சில அடி வாங்கறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கேட்டு போயிடல. விடுக்கா, போதும். என்ன பேசினாலும் எதுவும் மாற போறது இல்ல. வச்சிருக்கா. ஹலோ விஜி, விஜி. விடுக்கா, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஒரு விதத்துல பார்த்தா தனு அக்கா சொல்றதும் சரிதானு தோணுது. எப்படி லீலா, தனு சொல்றது சரின்னு நீ எப்படி சொல்ற? போஸ் மாமா எத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனியா இது வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் கோபியை ஆண்டி இருக்க முடியும்? இல்ல லீலா, போஸ் மாமா தொழில் கத்துக்கிட்டது, தொழிலுக்கு வந்தது எல்லாமே கோபியால தான். இப்ப கோபிக்கு எதிராக ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா அது கோபிக்கு துரோகம் செய்யற மாதிரி இல்லையா? என்ன கனி, இதுல என்ன துரோகத்தை கண்ட? போஸ் மாமா என்ன கோபிக்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வந்த தொழில் ஆரம்பிக்கிறாரு? புரியாம பேசாத. இப்ப பாரு, போஸ் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோபியோட கஸ்டமருங்க தான். போஸ் மாமா இப்ப கோபிக்கு எதிராக ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா அப்புறம் பாதி பேர் இங்க தானே வருவாங்க. அதனால கோபிக்கு தானே பாதிப்பு வரும். இதுக்கு என்ன சொல்ற நீ? இதெல்லாம் பிசினஸ்ல பார்த்தா முடியுமாக்கா? ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, மாணிக்க மாமா மாதிரி என் புருஷன் மாதிரியும் தனியா தொழில் பண்ணாதான் நல்லது. இந்த மாதிரி மத்தவங்கள சார்ந்து இருந்தா எப்பவுமே பிரச்சனை தான். இல்ல லீலா, இவங்க கதையே வேற. ரெண்டு பேரும் வேற வேற தொழில் செய்யறாங்க. ஆனா போஸ் மாமாவும் கோபியும் அப்படி இல்ல. ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்யறவங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கத்துக்கிட்டவரு. அதுதான் பிரச்சனையே. ஒருத்தர் பண்றது இன்னொருத்தர் கண்டிப்பா பாதிக்கும். அப்படி பார்த்தா மாணிக்க மாமா சிவசாமி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தனியா தொழில் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் விஷயத்துல யோசிச்சிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் வளர்த்துக்க முடியுமா? பிரச்சனை இப்ப பெருசாயிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வரல, பிரியுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க என்ன பேசியும் ஃபீல் பண்ணியோ மாற போறதில்ல. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புவோம்மா. சரிங்க அக்கா. இந்த விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிட்டு உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. தைரியமா இருக்கா? நான் கிளம்புறேன். வரேன். வரேன் நீ. என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஒண்ணுமே புரியலையே பிள்ளையாரப்பா. இதுன்னு வரைக்கும் என்ன சோதனை பண்றேங்கிற பேர்ல என் குடும்பத்தை அப்பப்போ லேசா அசைச்சு பார்ப்பேன், ஆட்டி பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு ஆணி வேறையே பறிச்சு போட பாக்குறேப்பா. குடும்பத்தோட ஆணி வேற என் குழந்தைகளுக்குள்ள இருக்கிற பரஸ்பர நேசம், என் குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, பாசம். ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா இன்னொரு குழந்தை கண்ணை துடைச்சு விடும். ஆனா இன்னைக்கு தொடச்சு விடுற விரல கண்ணை குத்துமுடி நிலைமையை மாத்திட்டியப்பா. உனக்கு நல்லா தெரியும், நான் என்னைக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் குழந்தைங்க என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணும்னு தான். இப்ப ஏன் திடீர்னு அவங்களுக்கு நடுவில் ஒரு விரிசல் தோணி இருக்குது? இந்த விரிசல் பெருசாகிட்டே போச்சுன்னா நான் வாழறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே. இப்படி என்னோட குழந்தைகள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறத பாக்குறதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன். இந்த ஒரு தண்டனை எனக்கு தேவைதானா? ஐயா, நீ விக்னேஸ்வரன்,
அண்டத்தெல்லாம் ஆட்டி பிடிக்கிற மகாசக்தி. உனக்கு தெரியாதா இந்த எளியவன் இத்தனை பலுவத்தான் தாங்குவேன்னு? என்னால தாங்கவே முடியாது பெரிய சுமைய தோல்ல சுமத்திக்கிட்டே இருக்கிறியே. நான் நொறுங்கி போயிட மாட்டேனா? கொஞ்சம் கருணை வையா என் மேல. இதுக்கு மேல சோதனை வேணும். நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நீ என் மேல கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையா? என்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் வேண்டிக்கிறதெல்லாம் என்னோட குழந்தைகளுக்கு நடுவில் முளைச்சிருக்குது இந்த பிரச்சனை. இது சீக்கிரம் தீர்ந்து போயிடணும்னு தான். அவங்க பழைய சிதம்பரத்தோட பிள்ளைங்களாவே அந்யோன்யமா ஒத்துமையா என்னைக்கு சந்தோஷமா வாழணும்னு தான். வேற ஒண்ணும் இல்லை. என்னோட 5 குழந்தைகளும் இத பாத்தியா, இந்த கையில இருக்கிற 5 விரல்கள் மாதிரி. நான் அதுங்களை தாங்குற அந்த உள்ளங்கை அமிட்டுதான். ஒன்னு கும்பிடும் போது எப்படி இந்த 5 விரலும் குமிஞ்சு ஒன்னா நிக்குதோ, அதே மாதிரி அவங்களை பிரிக்காம ஒத்துமையா வச்சிருக்கியா? அம்மிட்டுதான் நான் கேட்கறது. உனக்கு யாரையாவது தண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா விரல்களை தண்டிக்காத, உள்ளங்கையை தண்டிச்சுக்கோ. அவங்க சந்தோஷத்துக்காக நான் எம்பிட்டு தண்டனை இவளை தாக்க தயாரா இருக்கிறியா? அவங்களை மட்டும் தயவு செய்து விட்டுரு ஐயா. என்ன வெறும் பக்தனை மட்டும் பார்க்காதீங்க. குழந்தை இருந்து நான் உன்னை என்னோட அப்பா மாதிரி தொழுதுட்டு வரேன். என்ன உன்னோட செல்ல குழந்தை மாதிரி பாவிச்சு என்னோட இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றி வை பிள்ளையரப்பா. நீ சாப்பிட்டியாமா? இந்தாங்க. இல்ல என்னங்க உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. என்னங்க சொல்றீங்க? சரவணிய போட்டையே ஒரு போடு. மாணிக்கம் சிவசாமி கிட்ட வேலை பார்த்துட்டு தனியா வந்து தொழில் ஆரம்பிச்சாரு. ஏன் போஸ் மாமா பண்ணக்கூடாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் சுட சுட கேள்வி கேட்டப்பாரு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஏற்கனவே 2 சிஸ்டருக்குள்ள சண்டை வேற. அடுத்து நீங்க 2 பேரும் எங்க சண்டை போட்டீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கடைசியில வாபஸ் ஆயிடுச்சு. பின்ன என்னங்க, சரோக்கா மத்தவங்க விஷயத்த கவனிக்கிறாங்களே தவிர அவங்க வீட்டு விஷயத்துல கண்ணை மூடிட்டு தானே இருக்காங்க. போஸ் மாமாவையும் தன அக்காவையும் எது செய்ய வேண்டாம்னு சொல்றாங்களோ அதைத்தானே மாணிக்க மாமா செஞ்சாரு. முதல்ல சிவசாமி, அப்புறம் சுந்தர மாமா. இவங்க 2 பேர் பணத்தையும் மாணிக்க மாமா சாப்பிடலையா? அதை மறந்துட்டு பேசினா எப்படி? கரெக்டான ஆளா இருந்திருந்தா மாணிக்க மாமா தனியா கடை ஆரம்பிக்கும் போது இவங்க அட்வைஸ் பண்ணிருக்க வேண்டியதானே. நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க, ஆள் ஆளுக்கு கிடையாது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? என்னங்க நீங்க? அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நம்மள அந்த பிரச்சனையில இழுக்காம இருந்தா சரி. போஸ் மாமா விஷயத்துல நீங்க தானங்க அட்வைஸ் பண்ணீங்க. அட்வைஸ் கொடுத்தேன். அப்ப அந்த போஸோட விஷயத்துல நான் கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன். எனக்கு இந்த சரோ மாணிக்க விஷயத்தெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னங்க நீங்க? என்ன இல்ல, என்னாச்சு? அவ உதைக்கிறாங்க. வேணாம் லீலா, என் பையன் தப்பி தவறி கூட அவன் சொல்லிடாத. ஐயோ, உங்களுக்கு எப்படிதான் இந்த விஷயத்தை புரிய வைக்க போறோம்னு தெரியல. ஏங்க, ஒருவேளை எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாம பேசாத. என் பையன் குட்டி ரவி. என்னடா செல்லம், மம்மிய ஒதுக்கிறியா? அவ நீ பொண்ணு நினைச்சிட்டு இருக்காடா. நீ பையங்கிறது எனக்கு தான் தெரியும். அவ ஒரு கூறு கட்டவ. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உங்க அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குதுடா. சரி சரி சரி.
எங்க எங்க ஒதுக்குறீங்க? இங்க தான் ஒதுக்குறீங்களா? எங்க ஒதுங்க ஒதுங்க பாப்பா. சரி சரி சரி, நல்லா ஒதுங்க. அப்பதான் உங்க அம்மாவுக்கு நீ பையன்னு தெரியும். ஒத 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 ஒத, நல்லா ஒத பாப்பா. போதும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. போஸ் மாமா ரொம்ப நல்லவர் தான், உழைப்புக்கு அஞ்சாதவர் தான். ஆனா அவருக்கு நேரங்காலம் ஒத்தே வரல. கோபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவராலே சொந்தமா 4 காசு சம்பாதிக்க முடியும்னு இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சு. அதான் நீ எல்லாத்துக்குமே நேரங்காலம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். கோபியால இவருக்கு உதவியா இருந்துச்சு, இவரால கோபிக்கு உதவியா இருந்துச்சு, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் பிரியறது சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல யார் மேல தப்பு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி தப்பு யார் மேலன்னு சொல்ல முடியாது செல்வம். விஜி கிட்ட கேட்டா தனத்து மேலதான் தப்புன்னு சொல்றா, தனத்து கிட்ட கேட்டா விஜிக்கு ரொம்ப திமிரேறி போச்சு, அவ மேலதான் தப்புன்னு சொல்றா. இந்த விவரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது லீலா ரவி குழந்தைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதான். அதுல சரோ, விஜி கிட்ட கேட்டா தனத்து மேல தப்பு, தனத்து கிட்ட கேட்டா விஜி மேல தப்புன்னு சொன்னான்னு சொன்னியே. இந்த விவரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேசின?